வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முகங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாவலரின் நடை தளர்ந்திருந்தது. ரொம்பவும் இளைத்திருந்தார். தொலைவில் உட்கார்ந்திருந்தாலும் அவருடைய முகவாட்டம் அப்துல் ரசாக்குக்கு நன்றாகவே தெரிந்தது. இன்றைக்கும் அமீர்தீனின் பங்களாவுக்கு போய்விட்டு வெறுங்கையுடன் திரும்பி வருகிறார் என்பதை நடை காட்டிக் கொடுத்தது. பஸ்ஸை விட்டு இறங்கி வயல்கரை குறுக்கு சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறார். சில மாதங்களாக இப்படி நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார் பாவலர். அவருக்கு அறிவுரையோ ஆலோசனையோ கூற முடியாது. வயதில் பெரியவர். ஆனால் அழைத்து ஆஸ்வாசப்படுத்த வேண்டும் என்ற ஆவல் ரசாக்குக்கு. கூப்பிட்டால் வருவார். அவர் மட்டுமல்ல, ஊரில் ஏறத்தாழ எல்லோருமே இந்த குளத்தங்கரை ரசாக்கை தேடி வருவார்கள். சிலர் வீடுகளுக்கு கூப்பிட்டு அனுப்புவார்கள். முடி திருத்தும் கடை என்ற கட்டுமானம் எதுவும் இல்லாவிட்டாலும் ரசாக்கின் முகவரி இந்த குளத்தங்கரை வேப்ப மரத்தடிதான். விவரம் தெரிந்த நாளில் இருந்து ரசாக் இதே இடத்தில்தான் பகற்பொழுதில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு சாசனம் செய்து தரப்பட்ட இடம் போல ஆகிவிட்டது. முடி திருத்திக் கொள்ள யாரும் இப்போது இல்லாததால் ரசாக் ஓய்ந்திருந்தார். தளர்ந்து நடை போட்டு கொண்டிருந்த கரீம் பாவலரின் பார்வையை ஈர்க்கும் விதத்தில் எழுந்து நின்றார். சொல்லி வைத்தது போல் அவர் இவரை பார்த்துவிட்டு நெருங்கி வந்து விட்டார். உட்காருங்க பாவலரே, ரொம்ப களைப்பா இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவும் தான் அலைச்சல். வந்தவர் பழைய பெஞ்சில் உட்கார்ந்தார். பாவலரின் முகத்தில் வெள்ளை புதராய் முடி மண்டி இருந்தது. நேரம் இல்லை போலும். முன்பெல்லாம் மிக எடுப்பாக இருப்பார். பார்க்க கம்பீரமாகவும் களையாகவும் இருப்பார். ஏதுதான் சாஸ்வதம் என்று தத்துவ விசாரம் சொல்வது போல் சாம்பல் பூத்து போயிருக்கிறது முகம். பாவலரே, உங்க போட்டோ என் மனசுல பதிவாயிட்டது. பொன்னாடையில நீங்க ரொம்ப ஜொலிப்பா இருந்தீங்க. ஏக காலத்துல 4-5 பேப்பர்ல பார்க்க முடிஞ்சது பாருங்க. அதனால அந்த படம் கண்ணிலேயே நிக்குதுங்க. அவரிடமிருந்து பதில் இல்லை. கரீம் பாவலருக்கு பொன்னாடை போர்த்தி 40,000 ரூபாய் பண முடிப்பு வழங்கப்பட்டதாக வண்ணப்படத்துடன் செய்தி அமர்க்களப்பட்டது. சில நாள் சுற்று வட்டாரம் முழுவதும் அதே பேச்சு. அந்த பணத்தை கொண்டு மகளை கரையேற்றி விடுவார் என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். படத்துடன் செய்தி வரலாம், பாவலரின் கைக்கே பணம் வர வேண்டுமே. ரசாக் யதார்த்தவாதி. வேப்ப மரத்தடியில் பாமரனாக கத்தி பிடிப்பவராக இருந்தாலும் புத்தி பலம் உள்ளவர். வேப்பங்காற்று வெப்ப அனலை விரட்டி கொண்டிருந்தது. அந்த சுகத்தை அனுபவித்தார் பாவலர். 2 நிமிஷம் ஏகாந்தம், மௌனம். பாவலரே, அப்படியே உட்காருங்க. அலைச்சல்ல உங்களுக்கு நேரம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். முகத்தை மழிச்சு தலைமுடியையும் குறைச்சு விடுறேன். இப்ப அதுவா முக்கியம்? அதுவும் முக்கியம்தான். கரீம் பாவலர் மறுத்து பேசவில்லை. கடமையில் முனைந்தார் ரசாக். நீங்க அலைச்சலை குறைச்சுக்கிட்டா நல்லது இல்லையா? நம்ம உடம்பும் ஒத்துழைக்கணும் பாருங்க. என்னமோ ரசாக்கு, அலைய வேண்டிய நேரம் அலையறேன். கடைக்குட்டி மரியத்தை கரையேத்தி புடணுங்கிற வைராக்கியம் உனக்கு தெரியாத சங்கதியா? சமாச்சாரமா? பேப்பர்ல செய்தி வந்ததுல இருந்து உங்களுக்கு பஸ் பயணமா போச்சு. அதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் என்றார் ரசாக் கடமையினூடே. 3 மாதம் இருக்கும் ஆசிரியர் வேலையில் இருந்து ஓய்வு பெற்ற கரீம் பாவலரின் வீட்டை தேடி ஒரு கார் வந்தது. அவர் எதிர்பார்க்கவில்லை. வாசலுக்கு வந்தார். பாவலருக்கு சலாம் கூறியபடி அருகில் வந்தான் அமீர்தீன். பதில் கூறிவிட்டு பரபரப்புடன் அந்த இளைஞனை பார்த்தார் இவர். நீங்க சமுதாயத்துக்காக எவ்வளவோ சேவை செஞ்சிருக்கீங்க. எந்த பலனையும் எதிர்பார்க்காத ஒரு தியாகியாட்டம் பொது தொண்டு செய்து வரீங்க. அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இல்லைங்க தம்பி. நம்மால முடிஞ்சதை செய்யணுங்கிற ஆசை, அவ்வளவுதான். அது உங்களோட தன்னடக்கம். ஆனா உங்களை சிறப்பிக்கணும்னு எனக்கு ஆசை. உங்க சேவையை பாராட்டி பொன்னாடை போர்த்தி பொற்கிழி வழங்க முடிவு செஞ்சிருக்கேன். எனக்கா? எதுக்கு தம்பி அதெல்லாம் என்று இழுத்தார் பாவலர். அமீர்தீன் சுவையாக பேசினான். பாவலருக்கு வியப்பாக இருந்தது. பல நாடுகளில் தொழில் நடத்தும் பணக்கார இளைஞன் வீடு தேடி வந்து விழாவுக்கு அழைப்பு விடுக்கிறான். மறுக்க மறுக்க வற்புறுத்துகிறான்.
நீங்க சம்மதிச்சே ஆகணும் என உரிமை குரல் எழுப்புகிறான். அழைப்பிதழ் வந்தது. தொழிலதிபர் அமீர்தீனுக்கு கௌரவ பட்டம் வழங்கும் விழா. அதில் கரீம் பாவலருக்கு பொன்னாடை, பொற்கிழி சிறப்புகள், எடுப்பான வாசகங்கள் அச்சிடப்பட்டிருந்தன. நகரில் நடைபெற்ற விழாவுக்கு பாவலர் சென்றார். பெரிய செலவில் நடைபெற்ற விழா. பிரமுகர்கள் திரண்டிருந்தார்கள். பாவலருக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டது. தொடர்ந்து சில பத்திரிகைகளில் அமீர்தீனுடன் அவருடைய படம் வந்தது. பணம் முடிப்பு செய்தியும் வந்தது. அந்த செய்தி மட்டும்தான். பாவலர் அந்த பணத்துக்காக அலைந்து கொண்டிருப்பதை ரசாக் பார்த்தபடி இருக்கிறார். நல்ல அறிகுறி எதுவும் தென்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள ஒரு கொக்கியை போட்டார். பாவலரே, மரியம் சௌக்கியமா இருக்கா? மரியத்தின் நிலவரம் தெரிந்ததுதான். பாவலரின் வீட்டை கடந்து செல்ல நேர்ந்தால் எட்டி பார்த்துவிட்டு போவது ரசாக்கின் வழக்கம். மரியத்தை பார்த்து சில வாரங்கள் ஆகிவிட்டன. அவள் வயதுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. நல்ல வாளிப்பும் வசீகரமும் உள்ள பெண். சுகத்துக்கு என்ன குறைச்சல்? நான் அலையிறது தான் மரியத்துக்கு பிடிக்கல. அதுக்காக சும்மா இருந்துட முடியுமா? பாவலர் உதிரியாக வார்த்தைகளை உதிர்த்தார். இதை எதிர்பார்த்தவர் போல் ரசாக் விழிப்படைந்தார். ஆமா, நீங்க நடையா நடக்கிறது மரியத்துக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் பொறுக்கல. சரி, இவ்வளவு நாள் ஆச்சு, பலன் என்ன? பணத்துக்காக எப்பவும் நான் அலைஞ்சதில்லை. ஆனா இப்ப ஒரு சபலம் 40,000 கொடுக்கப்பட்டதா பத்திரிக்கையில போட்டுட்டாங்க. அது கொடுக்கப்படலைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? விளம்பரமாயிட்ட விஷயம் பாருங்க. எந்த நேரத்திலையும் வந்து வீட்டில் தொகையை வாங்கிக்கலாம்னு அமீர்தான் சொன்னார். அந்த வார்த்தையை மதிச்சுதான். சொன்னவர் வெளிநாட்டுக்கு பறந்து போய்விட்டார். அவர் பட்டம் வாங்கிட்டு கிளம்பி போன செய்தியையும் பேப்பர்ல படிச்சேன். சரி, அவர் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க? பணம் தர சொல்லி தகவல் இல்லையாம். டெலிஃபோன்ல அமீருதீன் சொன்னா ஏதாச்சும் செய்வாங்களாம். பாவலரே, என்னை விட நீங்க மூத்தவங்க, படிப்பாளி. ஆனா இந்த விஷயத்துல தலைமுடியை நீவியபடி ரசாக் பேச்சை நிறுத்தினார். சொல்ல வந்தத சொல்லுப்பா. உங்களுக்கு உலகம் தெரியும். எவ்வளவோ பேரை உருவாக்கி விட்ட ஆசிரியர் நீங்க. பாவலர் என்ன நினைத்தாரோ திடீரென்று கேட்டார். ரசாக்கு, அமீர்தீன உனக்கு தெரியுமா? தெரியாதா பின்ன? அந்த பையனுக்கு சுன்னத் செய்தவனே நான் தானே. 25 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய் வாங்கிட்டு சுன்னத் செய்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கதி. அதுக்கு பிறகு சமயத்துல ஒரு தடவை கூப்பிட்டு அனுப்பினாரு. எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவசியம் தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட நான் சொல்லாம இருப்பனா? பாவலரே, உங்ககிட்ட தான் முதல் தடவையா விஷயத்த சொல்றேன். அமீர்தீன் பங்களாவுக்கு என்னை கூப்பிட்டு அனுப்பின செய்தி என் மகன் சிக்கந்தருக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க. சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? பாவலருக்கு புதிராக இருந்தது. முக்கிய சமாச்சாரமா இருக்கும் போல தோணுது. சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா விட்டுடு ரசாக். அப்படி எதுவுமே பெரிய ரகசியம் இல்லை. சொன்னா ஆச்சரியமா இருக்கும். அமீர்தீன் என்ன அழைச்சது கல்யாண பேச்சுக்காக. பாவலருக்கு நம்ப முடியவில்லை. மரத்தடியில் கத்தி பிடித்து தொழில் பார்க்கும் ரசாக் கல்யாண தரகர் அல்லவே. மரத்தடி நாவிதனை பங்களாவுக்கு அழைச்சு சம்பந்தம் பேசுற சம்பவம் கதையில கூட வராது. கனவுல கூட காண முடியாததுன்னு தோணும். ஆனா என் விஷயத்துல அது யதார்த்தம் நடந்திருக்கு பாருங்க. பாவலருக்கு வியப்பு மூட்டம். அவருடைய தலைமுடியை சீப்பினால் உயர்த்தி வெகு லாபகமாக கத்திரியை சொடுக்கி கொண்டிருந்தார் ரசாக். உங்க பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம்னு அமீர்தீன் பேச்ச ஆரம்பித்தார். போக போக விலாவாரியா எடுத்து சொன்னார். அதாவது அவங்க வகையறாவில் என் மகன் சிக்கந்தருக்கு பெண் தர சம்மதம்னு சொன்னார். அவர் நம்புவதற்கு சிரமப்படுகிறார் என்பது ரசாக்குக்கு புரியாமல் இல்லை. அவங்க ஏற்பாட்டுல சிக்கந்தரை வெளிநாட்டுக்கு அழைச்சிக்கிறதாகவும் அமீர்தீன் சொன்னார். ஒரு காசு செலவு வைக்காம கல்யாணத்தை தாங்களே நடத்துறதாகவும் சொன்னார். நல்ல செய்திதானே? இந்த காலத்துல எங்க நடக்கும் அது மாதிரி என்று மனமாற வாய்விட்டு சொன்னார் பாவலர். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அதை முடிவு செய்ய வேண்டியவன் நான் இல்லையே. பாவலருக்கு புரியவில்லை. சிக்கந்தரை கூப்பிட்டு விஷயத்த சொன்னேன். அவன் யோசிச்சுட்டு ஒரே கேள்வியைத்தான் கேட்டான். சம்பந்தம் பேச அழைத்தவர் என்னென்ன நிபந்தனைகளை விதித்தார் என்பது சிக்கந்தர் தொடுத்த கேள்வி. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆனா சில விஷயங்களுக்கு நீங்க கட்டுப்படணும்னு அமீர்தீன் சொல்லி இருப்பாரே.
நீங்க சொல்ல யோசிப்பீங்க. பரவால்ல, நானே சொல்றேன்னு ஆரம்பிச்சு, தோல் உரிச்சு காட்டிட்டான் என் மகன். என்னால நம்பவே முடியல பாவலரே. அதற்கு மேல் அவருடைய பொறுமையை ரசாக் சோதிக்கவில்லை. சிக்கந்தரின் எதிர்காலத்தை கருதி ரசாக் இந்த தொழிலை விட்டுவிட வேண்டும். கிராமத்தை மறந்துவிட்டு நகரத்துக்கு வந்துவிட வேண்டும். அவருக்கு வீடு முதலான வசதிகளுக்கு சம்மந்திபுரம் பொறுப்பு. விஷயத்தை கேட்ட பாவலர் மலைத்து போனார். என்ன முடிவு சொன்னீங்க? எனக்கு எந்த வேலையையும் சிக்கந்தர் வைக்கல. வேப்ப மரத்தடியில உங்களுக்கு கிடைக்கிற சுகமும் சுதந்திரமும் மத்தவங்க வீட்டு பங்களா வாசத்துல கிடைக்காது. உங்க வேலையை நீங்க பாருங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். உங்க மகன்னு சொல்லிக்கிறதுல தான் எனக்கு பெருமை. 10 இடத்துல தொழில் நடத்தவங்களுடைய கைக்கூலி மாப்பிள்ளையா இருக்கிறதுல எனக்கு மதிப்பில்லை. உங்க வேலையை பார்க்கவும் நான் தயார்தான். ஆனா என்ன நீங்க படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கிட்டீங்க. அதுக்கேத்த வேலை கிடைச்சிடும். அதை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் என் முடிவுன்னு சிக்கந்தர் சொல்லிட்டான். பாவலர் உருகி கொண்டிருந்தார். கண்ணாடி இந்தாங்க, முடிய சரியா ஒதுக்கி இருக்கனான்னு பாருங்க என்றார் ரசாக். கண்ணாடியில பார்க்க என்ன இருக்கிறது? ரசாக்கின் தொழில் சுத்தத்தை பற்றி இவருக்கு தெரியாதா? ஆனாலும் பாவலர் கண்ணாடியை மின்னல் வெட்டின வேகத்தில் பார்த்தார். அதில் விழுந்திருந்த ஒரு சொட்டு கண்ணீரை ரசாக் கண்டுகொள்ளாதபடி துடைக்க முயலும் வேகத்தில் ரசாக்கே ஒரு கண்ணாடியாக தெரிந்தார். அவர் முகம் மனச்சித்திரத்தை பாவலருக்கு காட்டுகிறது. எதையோ யோசிக்கிறீங்க போல. கொஞ்ச நாளாவே ரொம்ப யோசனைதான். யாருக்கு இல்ல? ஒவ்வொருத்தருக்கும் எதனாச்சும் கவலை, யோசனை. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. எதை சொல்றீங்க? பணம் முடிப்பு கிடைக்கும்னு நான் இத்தனை நாள் அலைஞ்சம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இன்னொரு தடவை அங்க போனா உனக்கு சமமாக முடியாது. ரசாக், நீயும் உன் மகனும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அமீர்தீன் மாதிரி ஆசாமிகளை நான் புரிஞ்சுக்க தவறிட்டேன். அப்போ மரியத்தோட கல்யாணம் பணங்காசு வேணாமா? உன் பையனை மாதிரி 1000த்துல லட்சத்துல இன்னொருத்த எங்கேயாவது கிடைக்க மாட்டானா? இத்தனை வருஷமா காத்திருக்கிற மரியம் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து இருக்கலாம் இல்லையா? ரசாக் கத்தையை மடக்கிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். நீங்க அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா பாவலரே? ஆமா, வேப்ப மரத்தடி ஞானோதயம். அப்போ சிக்கந்தரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? லட்சத்துல ஒரு பிள்ளை. நீ அதிர்ஷ்டசாலி ரசாக். ரொம்ப சந்தோஷம். அந்த அதிர்ஷ்டத்தை நீங்களும் பங்கு போட்டுக்க விரும்பினா எனக்கு ஆட்சேபனை இல்லை. நிஜமாவா ரசாக்? ரசாக் வெள்ளை துண்டினால் பாவலரின் உடம்பை தட்டி விட்டார். மறுபடியும் கண்ணாடியை கொடுத்து முகத்தையும் தலைமுடியையும் பார்க்க சொன்னார். பாவலரின் முகம் தூய ஆகாயம் போல் இருந்தது. உள்ளுக்குள் ஏற்பட்டிருந்த மலர்ச்சியை முகம் காட்டிக் கொடுத்தது. ரசாக்கும் சன்னமாக புன்னகை புரிந்தார். எல்லாம் சரிதான பாவலரே? இனிமே பாவலர்னு கூப்பிடாதீங்க. நீங்க பெரிய சித்தர். ஒரு கத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்தரங்க சுத்தியோட தொழில் செய்யற கர்ம வீரர். கத்தி மட்டும் இல்லை, பெரிய பெரிய பந்தாக்காரங்களை பந்தாடக்கூடிய புத்தியும் உங்ககிட்ட இருக்கு சம்மந்தி. சட்டை பையில் இருந்து பணத்தை எடுத்து நீட்டினார் பாவலர். சம்மந்தின்னு சொன்ன பிறகு இதை நான் வாங்கிக்கலாமா? அதுதானே தொழில் தர்மம், நியாயம். அதை நான் மதிக்கிற சம்மந்தி. குளத்தங்கரை வேப்பமரம் பூக்களை உதிர்த்து சந்தோஷ சாமரம் வீசியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.